இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க அனுச நட்சத்திரம். ஸோ இதை பத்தி நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜூம் மீட்டிங்கில் பங்கேற்று சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் நாகராஜ் ஐயா அவர்களுக்கும், இந்த டிவி சேனல் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா மீனம் சதீஷ் மற்றும் இந்த ஜூம் மீட்டிங்கில் பங்கேற்ற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா அனுஷ நட்சத்திரம். இது நட்சத்திர மண்டல வரிசைகளில் 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது. இது காலபுருஷனின் 8வது வீடான விருச்சிக ராசியில் 4 பாதங்களும் அமைந்த நட்சத்திரமாகும். இது ராசி மண்டலத்திலே 213 பாகை 40 கலை வரை பரவி உள்ளது. இதன் தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா அனுடம்னு சொல்லுவாங்க. வடமொழியில சமஸ்கிருத பாஷையில அனுராதா நட்சத்திரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுராதா அனுஷம் அனுராதா என்றால் வெற்றி என்று பொருள்படும். இது 4 நட்சத்திர பிரிவுகளை கொண்டதாகும். இது பாத்தீங்கன்னாக்கா மலர்ந்த தாமரை மலர் போன்று ஒரு குடை போன்ற உருவம் அமைந்த நட்சத்திரம் என்று கூறுவார்கள். இது இந்த விருச்சிக ராசியை பாத்தீங்கன்னாக்கா ஒரு குளம் குட்டை சேறுகள் நிறைந்த இடத்தில் தாமரை சேறு இருந்த இடத்துல தான் தாமரை சேரில் தான் வளரும். கண்டிப்பா சேறு இருக்கும், களிமண் மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய அனுபவத்திற்கு உட்பட்டு அரியலூர் மாவட்டம், தஞ்சை, திருவாரூர் போன்ற இடங்களில் பெரும்பாலும் திருக்கோயில் அருகே இது மாதிரி ஒரு சின்ன குளம் குட்டை இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு குட்டை குளம் குட்டைகள் இந்த மாதிரி இடத்துக்கு சொந்தமான இடம் என்பதாலும், அங்கு தாமரை மலர்ந்து இருக்கும் என்பதாலும் அது ஒரு தெய்வீக இடமாக கருதப்படுகிறது. பொதுவா இந்த நட்சத்திரத்தில் அதிதேவதைன்னு பாத்தீங்கன்னா 12 ஆதித்தர்களாக வருவார்கள். அதில் மித்ரா என்பது முக்கியமான தேவதை. இதில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நந்தனார் என்று சொல்லக்கூடிய, நீ பழைய கதையை பாத்தீங்கன்னாக்கா நந்தனார் சரித்திரம்னு இருக்கு. அந்த நந்தனார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். அதே போல காஞ்சி பெரியவா அவரும் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். இவருடைய குணாதிசயங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கடினமாக பேசினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். அனைத்தும் உற்று கவனித்து நிதானித்து தான் இவர்கள் தன்னுடைய செயலை ஆற்றுவார்கள். ஒன்று, இவருடைய குணம் என்பது பாத்தீங்கன்னாக்கா இது சனியினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட நிறைய அனுபவம் இருக்கும். முதிர்ந்த அனுபவம் என்பது இருக்கும். வார்த்தையும் முதிர்ந்த சொல்லாக இருக்கும். அதே போல இவர்கள் பேசும்போது குறுக்க யாராவது பேசினாக்கா இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல், இவருக்கு ஒரு உணர்வு உருவாகும். பாத்தீங்கன்னா எந்த செயலையும் திருத்தமாக செய்வார்கள். இந்த நாளில் இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா இவரை அண்டி யாராவது ஹெல்ப்புக்குன்னு போனீங்கன்னாக்கா கண்டிப்பா உதவி புரிவதில் இவருக்கு சமர்த்தர்கள். அதாவது பப்ளிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. பப்ளிக் சர்வீஸ்னாக்கா பொது ஊழியம்னு சொல்லுவாங்க. அதுல இது கை தேர்ந்தவர்கள். இவர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிங்கனாக்கா, ஒரு பொது வேலையை ஒப்படைச்சிட்டாங்கன்னாக்கா நல்ல திறம்பட செய்து மக்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடியவர்கள் இவர்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. அதே போல எல்லாரையும் விட்டு விலகியே தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இவங்ககிட்ட இருக்கும். எப்பொழுதும் தன் துன்பத்தை பெரிதாக பேசிக் கொண்டிருப்பாரா இருந்தும் இவர் தான் பிறந்த தேசத்தையும் எந்த பகுதியும் ஆர்வத்துடன் நேசிப்பார்கள். அதே போல இவருக்கு தெய்வம் பாத்தீங்கன்னாக்கா நாராயணன், பூதம் வாயு, ஜாதி பிராமணன், கோஸ்திரம் அகசியன், யோனி பெண்மான், பட்சி சக்கரவாக புல், விருட்சம் மகிழ மரம். அதாவது விருட்சம்னாக்கா மரம், விருட்சம்னாக்கா மரம், மகிழ மரமாக வருகிறது. தெய்வகணம் யோனி. இவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா கண்கள் அழகாக இருக்கு.
அதே போல கண் செவரி படர்ந்திருக்கும். அதிகமாக எனக்கு தெரிந்தவரை என் அனுபவத்தில் இவர்கள் பிராமணர்களுடன் தொடர்பு வைத்திருப்பார்கள். அவர்களும் இவர்கள் மீது பாசமாக இருப்பார்கள். தபசிகள், வித்வான்கள் இவர்களுக்கு நல்லவராக இருப்பார்கள். தன்னை அண்டியவர்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள். இவர்களது மூக்கு வந்து கொஞ்சம் நுனி உயர்ந்திருக்கும். கோபம், அதாவது புத்திசாலித்தனம் இவருக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கோபமும் இருக்கும். இவர்களுக்கு வலதுபுறத்தில் மச்சம் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவர் பாத்தீங்கன்னாக்கா குற்றமும் தாழ்ச்சியும் இல்லாதவன், நற்குணவான் என்று சொல்லப்படுவார்கள். சில பேர் இந்த வெத்தலவாக்கு போடும் பழக்கம் உண்டு. தாம்பூலம் தரிப்பார்கள். எல்லாரும் புகழும்படியான சாமர்த்தியமும் இருக்கும். இனியவன், பக்தி உள்ளவன், உலகமெல்லாம் புகழும் நீதிமான், தூய்மை உடையவன். இவருடைய கண்கள் சிவப்பாக இருக்கும். அரசனாகவும் இருப்பான். பிறரால் சன்மானம் பண்ணப்படுவான். மான் போன்ற மென்மை தன்மையோட பெண்களுக்கு இனியவனாக இருப்பான். ஆனால் காதல் இவர்களுக்கு தோல்வியில் தான் முடியும். பெண்களுக்கு இனியவர், ஆனால் காதல் என்பதற்கு இவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். இவர்கள் தலைமயிர் சுருண்டு அழகாக இருக்கும். அகலமான மார்பு உடையவர்கள். தாய் தந்தையரை மகிழ்ந்து பாதுகாத்து போற்றும் குணம் உடையவர்கள். யானை போல வேகமாக நடப்பவர்கள். நல்ல இனிய சொற்களே பேசுவார்கள். சத்குணம் உள்ளவர்கள், நல்ல செல்வம் உள்ளவர்கள். அதே நேரத்தில் இவரிடம் கோபமும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவர் ராஜகாரியத்தில் பற்று உடையவர். அதாவது இந்த ஜாதகத்தில் பிறந்தவன் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக அரசு ஊழியர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு, அல்லது அரசுக்கு தலைமை பதவி, இந்த மாதிரி மந்திரி, இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிகமா தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு வெளியில் அதிகமாக வாழ்வார்கள். பெண்கள் இடத்தில் அதிக இச்சை உள்ளவர்கள். நல்ல வடிவழகனாக இருப்பார்கள். பாவங்கள் நசிக்கக்கூடிய நல்ல பரிகார காரியங்களை செய்யக்கூடியவர்கள். இவர்கள்லாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று கூறலாம். அதே நேரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணக்காரனாக இருப்பார்கள். பரதேச வாசியாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பசி பொறுக்காது. பசின்னு உடனே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். சதா ஏதாவது ஒரு காரணம் பற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதிக நேரம் இரவிலே இவர்கள் சிந்திப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தோழிகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். கர்வம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். நல்ல பணம் காசு அவர்களிடம் இருக்கும். நான் சொல்றது பெண்கள் கிட்ட. நல்ல ஆபரணங்கள் அணிந்தவள், பெரிய மனிதர்கள் சகவாசம், தன் கணவனிடம் பக்தி பாசம், அன்பும் மரியாதையும் உள்ளவர்கள் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது ஒரு கவிழ்ந்த தாமரை என்று ஏற்கனவே கவிழ்ந்த தாமரை அல்லது குடை போன்று இருக்கும் என்று ஒரு இது சொல்லப்பட்டது. விருச்சிக ராசிக்கு தேள்ங்கிற சின்னம் வழங்கப்பட்டாலும் இந்த நட்சத்திரம் என்பது வெள்ளை நிற ஆதிக்கம் உடையதாக கருதப்படுகிறது. ஆனால் நட்சத்திர அதிபதியோ சனி பகவான். இது ஒரு மென்மையானது. அதனால் மிருத்துத்தாரா எனப்படும் விருச்சிக ராசியில் இது இந்திர சந்திர மண்டலம் எனப்படும் என கூறுவார்கள். சந்திரன் இங்கு நீச்சம் அடைவதால் ராசியின் உயர்வு சந்திரன் ஓரளவுக்கு வலிமையை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது அதே போல இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில பேர் பாத்தீங்கன்னாக்கா பூஜ்யர்கள்னு சொல்லுவாங்க. பழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மத்தவங்க வேலையே பார்த்துட்டு இருக்கிற, உன் வேலையை உன் குடும்பத்தை நீ பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இவர்கள் வந்து ஏசுவார்கள். பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா இவர்களிடம் பணிவு, உயர்ந்த குணமும் இருக்கும். இவர்கள் இப்படி இருந்தும் பிறர் செய்த தீமையை கூட மறக்காமல் பதிலீடும் கொடுப்பாங்க. பிறர் செய்த நன்றியும் மறக்க மாட்டார்கள். இவர்கள் வந்து அன்னதான பிரியர்கள். அதாவது இந்த மடம், தவசிகள், மகான்கள் வசித்த இடங்களுக்கு சென்று இவர்கள் வந்து அன்னம் பாலிப்பார்கள். அதாவது அன்னதானம் செய்வார்கள். அனுஷத்தில் பிறப்பதே ஒரு ராஜயோகம் தான் என்று ஜோதிட சாஸ்திரங்களும் பல நூல்களும் இதை தெரிவிக்கின்றன. இது அஷ்டமங்கலத்துக்கு உகந்த நாள்னு சொல்லப்படுகிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா பிரசன்னம் பார்க்கும்போது உரிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த அனுராதா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுஷ நாளில் தோஷங்கள் நீக்கி அஷ்டமங்கல பிரசன்னம் என்ற 8 மங்கள பொருட்களை கொண்டு செய்திக்கக்கூடிய பிரசன்னத்தில் இந்த அனுஷ நாளில் செய்வித்தால் தெய்வ பிரசன்னம் மிகவும் பிரசித்தமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு 64 வயதில் நோய் காணலாம் என்பது உண்டு. தீர்க்க ஆயுள் படைத்தவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது.
அதே போல இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி பாத்தீங்கன்னாக்கா, அனுஷ நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தலை கொஞ்சம் பெருசா இருக்கும், விரிந்த தாராள மனப்பான்மை இருக்கும், மலை போல வளர்ந்த உயர்ந்த தோள்கள் உள்ளவன். இனி இவன் மேனி சிவந்த நிறமாக இருக்கும், வடிவமும் திட்டமாகவும் அழகாகவும் இருக்கும், பல கலைகளையும் கற்று தேர்ச்சி அடைந்தவர்கள். இவன் மதம் கொண்ட முரட்டுக்காலை போல வலுவும் உள்ளவன், உடல் வலிமை அதிகமாக இருக்கும், யாருக்கும் மலை திகைக்கும் அளவுக்கு இவன் எல்லா வல்லமும் திறமை அறிவும் உள்ளவர்கள். இவனே மதியான சந்திர அங்கிஷத்தில் பிறந்தவன் ஆவான் என்று ஜோதிட நூல்கள் கூறப்படுகின்றன. அனுஷம் 2ஆம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது 2ஆம் கால்னு சொல்லுவாங்க, அனுஷம் 2ஆம் பால். இதில் பிறந்தவர் அறிவாளி, மன்மதன் போன்ற வடிவழகன், அரசர்களால் விரும்பப்படுபவர்கள், அரசுக்கு அரசின் மீது ஒரு செல்வாக்குடையவர்கள், லக்ஷ்மியை மார்பில் வைத்த திருமாலை போன்ற கார்மேக நிறமுள்ள உருவம் படைத்தவர்கள். இவர்கள் ஆழமான மனத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. இவங்களுடைய மனசுக்குள்ள இவங்களை படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். புக்கம் படிச்சிடலாம், ஆழ படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத போல இந்த அனுஷ நட்சத்திரத்தை பிறந்தவர்களுடைய குணாம்சங்களே நீங்க ஆழமாக ஆராயவே முடியாது. ஆனால் இவர்களை விரும்பியவர்கள் இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நிதானமா தான் பழகணும். ஏன்னா அடுத்தவங்களுடைய குணத்தை டக்குன்னு எடை போட்டுருவாங்க. அதே போல மனம் வீசும் கூந்தலுடைய அழகிய தன் மனைவியை பணம் பொருள் இவற்றிற்காக எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் மனைவி மேல் அதிக பாசம் இருக்கும். இவனே கணக்கனான புதன் அங்கீஷத்தில் பிறந்தவன் என்று சொல்லுவாங்க. அனுஷம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தெளிவான சிந்தனை உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், பெண்களை காப்பாற்றி ஆதரவாக இருப்பார்கள், ஒளிபுரிந்திய கண்களை உடையவர்கள், தான் அழகான மனைவியுடன் பொன் பொருள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், பல கல்வி சாலைகளில் பயின்று பெரிய படிப்புகளை பெற்றவராகவும் இருப்பார்கள், இவன் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரன் அங்கீசத்தில் பிறந்தவனாம் என்று கூறலாம். ரைட். அடுத்ததாக அனுஷம் நட்சத்திர 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணம் என்று பார்த்தீங்கன்னாக்கா, குறுகிய மனப்பான்மை உடையவர்கள், புறம் கூறுபவர்கள், உளறுவாயன், மனம் எப்போதும் மாறான விஷயங்களை எண்ணும் துர்க்குணி பெண்ணின் பயப்பட மாட்டார்கள். அதாவது துர்க்குணம்னாக்கா கெட்ட நடத்தைகளோட இருந்துனாக்கா விலகிடுவாங்க, பயப்பட மாட்டாங்க. எப்பொழுதும் புறம்பான கொடுமையான காரியங்களை செய்வார்கள். இவன் முதுகலின் ஒரு சுழி இருக்கும், செறிந்த கூந்தலுடைய தன் மனைவியை மட்டும் அன்புடன் காத்துக்கொள்ளும் குணமுடையவன். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயினுடைய அங்கிசத்தில் பிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. சரி, இவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் 12 லக்னங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் இவர்கள் பிறந்தவராக இருப்பார்கள். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் பிறந்த ஜனனம் என்பது லக்ன புள்ளி சூரியன் சாரம் பெற்றால் சேனாதிபதியாக விளங்குவார். சேனாதிபதினாக்கா ஒரு லீடர், டீம் லீடர், அந்த மாதிரி ஒரு இதுக்கு வசந்த பொறுப்பில் இருப்பார்கள். இந்த லக்னம் என்பது சந்திரன் உதய லக்ன சாரம் பெற்றால் தனவானாக இருப்பார்கள், பெரும் மனம் பெற்றவர்களாக இருப்பார்கள். சரி, லக்ன புள்ளி செவ்வாயாக இருந்தால், செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் ராஜாவாக இருப்பார்கள். அதே போல லக்ன புள்ளி புதனுடைய நட்சத்திரம் புதன் என்பது உதய லக்னம் சாரம் பெற்றால் சிறந்த கல்விமானாக இருப்பார்கள். அதே போல இவருடைய உதய லக்னம் குரு சாரம் பெற்றால் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த லக்ன புள்ளியில் இந்த புள்ளியில் பிறந்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இவர்கள் பார்த்தீங்கன்னா பிற தொழில்கள் செய்வார்கள். எந்த தொழில் செய்தாலும் அதில் மேன்மையுடன் செய்வார்கள். அதில் பன்மடங்கு விருத்தியாகி உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லலாம். அதே போல இவருடைய அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்து அவருடைய லக்னம் என்பது சுக்கிரன் உதய லக்னம் சாரம் பெற்றால் தலை சிறந்த விவசாயிகளாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இதே போல லக்னாதிபதி லக்ன புள்ளி என்பது சனி உதயமாகில் ஊனமுள்ளவராக இருப்பார்கள். உடலில் ஒரு சிறிய ஊனம் அது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய நட்சத்திரம் லக்ன புள்ளி என்பது திருவாதிரை, சுவாதி, சதயம் லக்ன புள்ளியாக அமைந்தால் நல்ல தலை சிறந்த தோழனாக இருப்பார்கள். அதாவது தலை சிறந்த நண்பன், நட்புக்கு அழகா இருப்பார்கள். இவர் கூட நெருங்கி பழகுவார். அதே போல இவர் நட்சத்திரம்
அஸ்வினி மகம் மூலம் இது லக்னம் அது அமைந்தால் குறைக்கால் முடவன் என்று கூறப்படுகிறது. இது பாத்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரக்காரங்கள் பெரும்பாலும் இவரை எடை போட முடியாது. இவர் எப்படிப்பட்ட குணம், கோபக்காரனா பாத்தீங்கன்னா கோபக்காரன்னு சொல்ல முடியாது. என்னங்க கோபமே பட மாட்டேங்கிறாரு அப்படிம்பாங்க. அதே போல இவர் கோபம் இல்லாதவன் அப்படின்னு நினைச்சிட்டு கிட்ட நெருங்கினாக்கா சரியான மூக்குக்கு மேல இவங்களுக்கு கோபம் வந்துடும். இப்ப இவரை அதாவது ஏற்கனவே சொன்னது போல புத்தகத்தை படிப்பது எளிது, ஆளை படித்து அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அதுல இந்த அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிப்பட்ட குணாம்சம் உருந்தியவர்கள்னு நீங்க டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க குணம் டக்குன்னு மாறிடும். அதே போல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை என்பது இருக்கும். அதே போல இந்த நான்சு நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலானவர்கள் நிறைய பேரு எனக்கு தெரிந்த வகையில இந்த உலகத்திலே எடுத்துட்டா கூட 85% இந்த விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் இருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் பொது சேவை, பப்ளிக் சர்வீஸ், அரசு உத்தியோகம், அரசுக்கு தலைமை வகித்தல், மந்திரி பதவி, கவுன்சிலர் இந்த மாதிரி பதவிகள் இருப்பதால் வெகு ஜன தொடர்பு இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல இவர்களுக்கு நோய் என்று வந்தால் அவளை எளிதில் தீராது, நாள் பட்டுத்தான் குணமாகும் என்று கூறப்படுகிறது. இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜீரண கோளாறுகள், உடல் இறக்கம், பிறப்பு உறுப்பு இந்த மாதிரி இடத்த இவங்க சுத்தமா வச்சுக்கணும். அதாவது ஒரு பழமொழி உண்டு, குடல் சுத்தம் உடல் சுத்தம் என்பார்கள். அதே போல குடலை இவர்கள் சுத்தமாக வைத்துக் கொண்டால் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாளாக வாழ்வார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப நன்றிங்க. ஐயா தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஐயா என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, உடல் வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நோய் வந்துட்டா அது நாள் பட்டு தான் குணமாகும் அப்படின்னு ஐயா சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்டுகள் நம்ம சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஐயாவும் பார்த்தோம்னா ஒரு 35 வருடத்திற்கு மேம்பட்டு இந்த ஜோதிட துறையில இருக்காங்க. ஸோ இவங்களும் நிறைய மாணவர்கள், நிறைய கருத்தரங்கம், ஸோ நிறையா சங்கத்துல தலைவரா இருந்திருக்காங்க. ஸோ இவங்க சொல்ற கருத்துக்களும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல உயர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி.